இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம ஜஃப்னா கோட்டைக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டா இல்லை என்னென்னு போய் பார்க்கலாம். முன்னாடி போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அடல்ட்டுக்கு 60 ரூபாயும் குழந்தைகளுக்கு வந்து 25 ரூபாயும். லைக் ஃபாரினர்ஸாக இருந்தால் $5 யூஎஸ் அண்ட் $25 மென்ஷன் பண்ணியிருக்கேன். 25 நாட் $2.5. சாரி, போய் பார்க்கலாம் என்னென்னு. லைக் டிக்கெட் வாங்கிட்டோம். தென் வந்து கோட்டைக்குள்ளே போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட அப்படியே இந்தியாவில் இருக்க வேலூர் கோட்டை மாதிரியே இருக்குது. பார்க்கலாம் உள்ளே போய். வேலூர் கோட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும். இங்கே எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். எஸ், கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது. முன்னாடியெல்லாம் இந்த தண்ணிக்குள்ளே பாதுகாப்புக்காக முதலையெல்லாம் இருக்கும். இப்போ என்ன மாதிரின்னு தெரியல. இங்கே முதல்ல இருக்குமா? இல்லையே, இங்கே டூரிஸ்ட்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னா எடுத்துருப்பாங்கண்ணே. சரி, கோட்டைக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு. இந்த பக்கம் போகலாமா இல்லை அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போகலாமா? அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போகலாம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக போயிட்டுருக்கோம். என்னது? எல்லாம் சுண்ணாம்பு வச்சு தானே பூசியிருப்பாங்க, நடுவில் சுண்ணாம்பு. ஆனால் இத்தனை வருஷம் ஆனாலும் இருக்குது. இந்த கோட்டையை பற்றி போட்டிருக்காங்க. இந்த கோட்டையானது கிபி 1619 போர்த்துகேயரால் நாட்சத்திர வடிவில் 4 பக்கமும் கொத்தளங்கள், காபட் கோபுரங்கள், பீரங்கி தளங்கள் என்பவற்றை உள்ளடக்கியதாக அமைக்கப்பட்டது. 1658ஆம் ஆண்டின் பின்னர் கோட்டையை கைப்பற்றிய ஒல்லாந்தர் முருகை கற்கள், சுண்ணாம்பு கற்களை பயன்படுத்தி ஐங்கோண வடிவமாக மாற்றி அமைத்தனர். 62 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த இக்கோட்டையில் அடித்தளம் 40 அடி அகலத்திலிருந்து சாய்வு நோக்கி, மேற்தளம் 20 அடி அகலமான பாதுகாப்பு சுவர்கள், 5 கொத்தளங்கள், புரட்டஸ்தாந்து தேவாலயம், ஆயுத களஞ்சியம், சிறைச்சாலை, ராணி மாளிகை, இராணுவ பாசறை, நிர்வாக மையங்கள் மற்றும் 21 கிணறுகள் என்பவற்றை உள்ளடக்கியதாக இன்று தென்னாசியாவில் காணப்படும் கோட்டைகளுள் தனித்துவமான கட்டுமான அமைப்பினை உடையதாக யாழ் கோட்டை விளங்குகிறது. அத்துடன் வெளிப்புற பாதுகாப்பு அரண்களுக்கும் உட்புற கோட்டைக்கும் இடையே அகழிப்பகுதியில் 3 நகரும் பாலங்கள் அமைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. 1795ஆம் ஆண்டின் பின்னர் இக்கோட்டையை கைப்பற்றிய பிரிட்டன் சிறியளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி தமது நிர்வாக மையமாக பயன்படுத்தி இருந்தனர். ஓகே, லைக் இந்த ஷேப்பில் தான் இருக்குது. இது டாப் வியூவிலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும். பட் நம்மக்கிட்ட தான் ட்ரோன் இல்லையே. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜஃப்னா ஃபோர்ட்டோட பேர்ட் ஐ வியூ. இதுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது, ஸோ அதனால் இந்த படத்தை மட்டும் எடுக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆராய்வில் கிடைச்ச பொருட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இதில் ஷூட் பண்ணக்கூடாது, பட் இந்த படத்தை எடுக்கலாம். அதனால் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து
சில குறிப்பிட்ட இடங்கள் நாங்கள் விசிட் பண்ணுறதுக்கான சில லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதில் 2 போஸ்டர் பை பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க முருகன் கோவில், இது நான் பிறந்த ஊரில் இருக்க கோணேஸ்வரர் கோயிலோட சிவனோட ஸ்டாச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புக்ஸ் அண்டு சம் கலைப்பொருள் அண்ட் போஸ்டர்ஸ் அண்ட் இந்த கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுற சில பிளேசஸோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஓகே, கோட்டைக்கு இந்த பக்கம் பார்த்தா சுற்றி வந்து கடல் தண்ணி தான். ஸோ கப்பல் வழியாக நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோட்டை. இதோட பின்பக்கம் அண்ட் எல்லாமே பார்த்துட்டோம். அண்டு ஜஃப்னாவோட நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கான டைம் இதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தா அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியில் கிடைச்ச சில பொருள், அதாவது போர்த்துகீஸ் அண்டு பிரிட்டன்ஸோட ஆண்டப்போ அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க, எப்படி சொல்கிறேன்னா அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டபாக்கோ ஸ்மோக் பண்ண சில பைப்ஸ், அதாவது பீங்கான்லேயே செஞ்ச பைப்ஸ் அண்ட் வந்து அப்போ யூஸ் பண்ண ஆயுதங்கள், எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அந்த பீரங்கி குண்டு, அந்த மாதிரியான அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நம்மளால் எடுக்க முடியலை. பட் அங்கே இருக்க மேப்ஸு அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வீடியோவில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அண்டு ஓவரால் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அனதர் சைடு ஆஃப் ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வியூஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். லைக் ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் மாதிரி தான் இருக்குது. இது ஆக்சுவலாக சர்ச்சு, கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு மேலே இருந்து வழிபடுற அளவுக்கு ஒரு பெரிய சர்ச் இது. இதுவும் போர்த்துகேயரால் பில்ட் பண்ணது தான். இது அதோட அனதர் சைடு ஆஃப் வியூ. ஆக்சுவலாக இதோட பேர் பார்த்தீங்கன்னா ராணி மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இராணுவ நிர்வாக நடவடிக்கைக்காக அந்த கட்டிடம் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா ராணி மாளிகைன்னு பேர் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.